வட்டியும் முதலும் எழுத ஆரம்பிக்கிற டைம் வந்து நான் பர்சனலாக லைஃப்பில் ரொம்ப டவுனாக இருந்த டைம் அது. வட்டியும் முதலும்க்கு அப்புறம் ராஜமுருகனோட வாழ்க்கையில வந்து என்ன ஒரு மாற்றம் இருந்தது? உங்களை பத்தின புரிதல் எப்படி இருந்தது? என்னை பற்றின ஒரு உயர்ந்த அபிப்பிராயமே எனக்கு கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது சாதிக்கணும் லைஃப்ல அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ற வேலையில தான் மொத்த பேருமே இருக்கும். ஏன் சாதிக்கணும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து அவர் மாதிரி பெண்களை போர்ட்ரேட் பண்றது கிடையாது. ஒரு மணி நேரத்துல நம்ம 1000 ரீல்ஸ் பார்த்துடுறோம். ரொம்ப எளிதா வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு சமூகம் உருவாகிறது ரொம்ப அபத்தமான விஷயம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். விகடன் பிளேல நிறைய ஆடியோ புக்ஸ் இப்ப அவைலபிளா இருக்கு. அதை கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வகையில ஒரு முக்கியமான புத்தகம் இது வந்து முதல்ல விகடன்ல ஒரு தொடரா வந்துச்சு. அதுல ஒவ்வொரு தொடர்லயும் வந்து மனித எண்ணங்களை, மனிதனுடைய இந்த ஃபீலிங்ஸை பயங்கர நுணுக்கமா எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆத்தரால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த வட்டியும் முதலும். ராஜமுருகன் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. அதோடைய ஆத்தர் ராஜமுருகன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். விகடன் பிளே வழங்கும் டாக் வித் ஆத்தர். விகடன் பிளேல நம்ம வந்து கேட்ட ஒரு முக்கியமான புத்தகம் தான் வட்டியும் முதலும். இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர் அண்ட் ரைட்டர் ராஜமுருகன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட புக்கை வந்து முதல்ல புக்கா இல்லாம ஒரு தொகுப்பா முதல்ல படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா அது புத்தகமா படிச்சு, இப்போ வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல அது புதுப்பிச்சு வரும்போது அதை கேட்கறதுக்கும் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இது இவ்வளோ வருஷத்தை தாண்டி அந்த கதைகளை பத்தி இன்னும் உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வரும்போது எப்படி இருக்கு அதை பத்தி கேட்கறது? இப்போ ஆடியோ ஃபார்மேட்ல வந்த பிறகு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு புத்தகம் வந்து பிரிண்டிங்ல, டிஜிட்டலில், இப்படி ஆடியோ வடிவத்தில், அதான் புத்தகமாக விகடனில் வரும்போது, தொடராக வரும்போது, அப்புறம் மொத்த புத்தகமாக வரும்போது, இப்போ ஆடியோவில் வரும்போது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே வந்து அந்த புத்தகம் வந்து எனக்கு பர்சனலாக இவ்வளவு இதயங்களை கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் எல்லாத்த தாண்டியும் எழுத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, மரியாதையும் அது சேர்க்கக்கூடிய நட்பு, அன்பு, அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. எனக்கு வந்து முதல்ல வட்டியும் முதலும் படிக்கும்போது அந்த அந்த பாட்டியோட முத்தம் தான் அது வந்து எனக்கு ஒரு கேள்வியாவே இருந்தது. அது வந்து உங்களுக்கு எப்படி அது ஒரு கேள்வியா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி பல பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் வந்து ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உலகம் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அது எதை ரசிக்கிறது, எப்படி ரசிக்கிறது, நம்ம அப்படி தாண்டி ஒரு சில விஷயங்களை போயிடுறோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க நின்று இது இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எழுதி நமக்கு காமிக்கிறவங்க தான், அவங்களுடைய படைப்பு தான் நமக்கு ரொம்ப நம்ம மனசுல வந்து ஒட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் வட்டியும் முதலமும். உங்களை நிறைய பாதிச்ச விஷயங்கள் வந்து அதுல எழுதியிருந்தீங்க. ஸோ முதல் முறை கட்டுரை எழுதும் போது நீங்க யோசிச்சீங்களா இது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன எழுத போறீங்க, அடுத்தடுத்த படைப்புல என்ன இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை பாதிச்சது இத்தனை பேரை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. என்னன்னா, படைப்புகளை வந்து எப்பவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இயல்பாவே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல கவிதை வந்து அதுவே தன்னை எழுதிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அந்த நேரத்துல நமக்கு அதை பத்தின எந்த ஒரு யூகங்களுமோ எக்ஸ்பெக்டேஷனுமோ இருக்காது. வட்டியும் முதலும் எழுத ஆரம்பிக்கிற டைம் வந்து நான் பர்சனலா லைஃப்ல ரொம்ப டவுனா இருந்த டைம் அது. நான் என்னுடைய முதல் படம் ஆரம்பிச்சு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் நடக்கல. ஒரு இடத்துல அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ஸோ முதல் படமே டிராப் ஆன ஒரு சூழல்ல அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பர்சனலாகவும் எனக்கு வந்து எனக்கு இருந்த பழக்கங்கள், குடி மாதிரியான விஷயங்கள், அதையெல்லாம் விட்டுட்டு இருந்த ஒரு டைம். ஒரு பக்கம் பர்சனலா நம்மளையே மீட்டு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், இன்னொரு பக்கம் தொழிலில் இருக்கிற ஸ்ட்ரகிள், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தப்பதான் கண்ணன் சார் கூப்பிட்டு ஒரு தொடர் எழுது அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, எழுதணுங்கிற ஐடியாவே இல்லை. நீ எழுதுறா, தொடர் எழுது, உன்னோட லைஃபையே எழுது அப்படின்னாரு. நம்ம லைஃப்ல எழுதுறதுக்கு என்ன இருக்கு, அது எழுதுனாலும் எத்தனை வாரம் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்தது. சரி, அவர் வந்து இல்லடா, பொண்ணையே நீ வந்து இப்போ ஒரு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து எப்பவுமே நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஆர்ட் மட்டும்தான்,
வேற என்ன இருக்கு? நம்மளை வந்து தொலைக்கிறதும் சரி, நம்மளை திருப்பி தேடி எடுக்கிறதும் சரி ஆர்ட்ல தான் நம்ம வந்து. ஸோ அதனால நம்ம திரும்ப உன்னையே நீ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நீ எழுது அப்படின்னாரு. ஸோ அப்படி இது ஆரம்பிச்சது தான் வட்டியும் முதலும். ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது அது வந்து இது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொன்னதும் சரி, மேக்சிமம் 20 வாரம் மேக்சிமம். அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி அதை நோக்கி. பட் எழுத 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 வந்து அது என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, லைஃப்ங்கிறது நம்மளோடது கிடையாது. நம்மளோட லைஃப்ங்கிறது நம்மளோடது கிடையாது. எல்லாரும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் லைஃப்ங்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எழுத 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 நானே வந்து மார்டின் கார்சியஸோடைய ஒரு கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து திரைக்கதையை பற்றி சொல்லும்போது, கதை சினிமா கதையை பற்றி பேசும்போது, உலகத்துல வந்து 700 கோடி ஜனங்க இருக்காங்க அப்படின்னா 700 கோடி கதை இருக்கு, 700 கோடி ஸ்கிரீன் பிளே இருக்கு அப்படின்னா அவரு சொன்னார். ஸோ அதுதான் வட்டியும் முதலும். அது வந்து என்னோட லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு உங்க லைஃபுக்கு வந்து எல்லார் லைஃபுக்கும் போய் அது வந்து அந்த மாதிரி ஒரு டிராவலா ஆயிட்டு, அதனால ஒரு டைம்ல வந்து அது நிக்காம அது பாட்டுக்கு ஒரு பெரிய டிராவலா ஆகி கிட்டத்தட்ட 82 வாரம் வந்தது. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாத ஒரு விஷயம். அதனால அது வந்து அதுவே அதை எழுதிக்கிட்டு நம்ம பார்க்குற மனிதர்கள், டிராவலு எல்லாமுமா சேர்ந்து ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த கோட் மாதிரியே நான் உங்க புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இருந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னா, நடக்கிறவங்க யாரை பார்த்தாலுமே இவங்களுக்கு ஏதோ கதை இருக்கு, இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய கதை என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நிஜமாவே இருந்தது. அப்படி நீங்க வாழ்க்கையில சந்தித்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்னு நீங்க யாரை சொல்வீங்க? ஏன்னா இதுல நிறைய பேரை பத்தி எழுதியிருந்தீங்க. ஒரு சில பேர் ரொம்ப தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஒரு சில பேர் நீங்க மறுபடியும் பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. திரும்ப அவங்கள பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள், ஏன்னா அவங்க எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு வடிவத்துல, இப்ப நான் என்னையே நீங்க எல்லாரையும் ஒரு கதையோடைய ஒரு ஊற்று மாதிரி பார்க்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க கண்ணில் அவங்க எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாருக்குமே சொல்றதுக்கு நிறைய இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ரைட்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, ஆனந்திங்கிற ஒரு ரைட்டர் வந்து கண்டிப்பா 82 வாரத்துக்கு மேல எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அவ்வளவு கதைகள் இருக்கு. ஆனா நம்ம ரைட்டரா இல்லை, அவ்வளவுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். அதனால எனக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, வட்டியும் முதலும் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நம்ம இங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் சாதிச்சவங்களுக்கு மட்டும்தான் சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு. இன்னொன்னு, நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோம், சக மனிதர்களை எப்படி இது பண்றோம் அப்படின்னா, ஏதாவது சாதிக்கணும் லைஃப்ல அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ற வேலையில தான் மொத்த பேருமே இருக்கும். ஏன் சாதிக்கணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஒரு மனுஷன் வந்து எதுக்கு சாதிக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படையான கேள்வியா இருக்கு. ஏன் எல்லாருமே வந்து மனிதர்களை வந்து ஏதாவது சாதிக்கணும்னு ப்ரெஷர் பண்றோம்னு எனக்கு தெரியல. மனுஷன் வந்து லைஃபை வாழணும், வாழ்றதுதான் முக்கியமே தவிர சாதிக்கணுங்கிறது இல்லை. இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு அழகான லைஃப்பை கொடுத்துருக்கு. அந்த லைஃபோட மொமெண்ட்ஸை நம்ம வந்து லைஃப்ல இருக்கும்போது வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம பிள்ளைகளை அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஏன்னா இந்த லைஃப் அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா? நேச்சர் வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதனால திரும்ப திரும்ப வந்து நம்ம மனிதர்கள் மேல அந்த ப்ரெஷர் போடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்றதுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் வட்டியும் முதலும்ல ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஏன்னா சாதிச்சவங்கன்னு நம்ம நினைக்கிறவங்கலாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு தெரியாத மனிதர்கள்ட்ட அதை விட அற்புதமான கதைகளும் அற்புதமான விஷயங்களும் இருக்கு. இன்னொன்னு, அவங்க தன்னை அறியாமல் ஏராளமான விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. நீங்க வட்டியும் முதலும் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, உங்களை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி. வட்டியும் முதலும்க்கு அப்புறம் ராஜமுருகனோட வாழ்க்கையில வந்து என்ன ஒரு மாற்றம் இருந்தது? உங்களை பத்தின புரிதல் எப்படி இருந்தது? என்னை பத்தின ஒரு உயர்ந்த அபிப்பிராயமே எனக்கு கிடையாது. என்னை பத்தி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை பத்தி நிறைய எனக்கு உண்டு. நம்ம லைஃப்ல வந்து இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் என்னன்னா, நம்ம எதையுமே கரெக்டா செய்யல அப்படிங்கிறது, சக மனிதர்களுக்கு சரியா செய்யல அப்படிங்கிறது, அது வந்து எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வட்டியும் முதலும்ல வந்த கதாபாத்திரங்களும் வட்டியும் முதலுமால வந்த கதாபாத்திரங்களும் அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுத்தாங்க. வட்டியும் முதலும் படிச்சுட்டு உங்களுக்கு வந்த கடிதங்களோ இல்ல வந்து உங்களுக்கு வந்த மெசேஜஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பதிவுனா எதை சொல்லுங்க? உண்மையிலே சொல்லணும்னா நிறைய பேர் வட்டியும் முதலும் பார்த்துட்டு எனக்கு வந்து பேசுறாங்க. இப்பவுமே நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க லைஃப்ல ரொம்ப
ஒரு சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்த பகிர்ந்துக்குவாங்க. நான் இப்படியான ஒரு சூழல்ல இருக்கேன் அப்படின்னு. இப்போ எனக்கு என்னன்னா, ஐயோ என்ன கவுன்சிலிங் மாதிரி நான் ஏதோ சைக்கியாட்ரிஸ்ட், எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, நான் யாராவது சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ அப்படி வந்து ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ரைட்டரை வந்து ஒரு சமூகம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அப்படி என்கிட்ட வந்து நிறைய தங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் நிறைய பேர் ஒரு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட என் பிரச்சனையெல்லாம் பேசுவேன். அதனால அது ஒரு அழகான நட்பா வந்து உருவானது நிறைய. ஏன்னா நான் நிறைய கத்துக்கிற ஒரு இடமாவும் என்கிட்ட அவங்க கத்துக்கிற இடமாவும் நிறைய பேர் இருந்தது. அப்படி நிறைய பேரை சொல்லலாம். குறிப்பா ஒரு மொமெண்ட் என்னன்னா, ஒரு நாள் ஈவினிங் கோடம்பாக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. நான் அந்த டாக்டர் பார்க்கறதுக்காக போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த டைமில் ஃபீவர் ஒரு சின்ன கிளினிக்கு ட்ரஸ்ட்டுபுரத்தில். அப்போ அவரை போய் பார்க்கறதுக்காக சின்ன ரிசப்ஷன், அங்கே ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கும். எப்போ போனாலுமே ஒரு 15-20 பேர் அங்கே இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் உட்காந்துருக்கேன். நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிட்டேன். 2 தடவை ஃபோன் வருது. 2 தடவையும் கட் பண்ணிட்டேன். திருப்பி 3வது தடவை வரும்போது ஏதோ ஒன்று வெளியில் வந்துட்டு யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் மகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல். யார் மகேந்திரன்? டைரக்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஆதர்சம். நான் வந்து உதிரிப்பூக்களில் வந்து அத்தனை தடவை பார்த்துருக்கேன். எனக்கு இன்னைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம், உதிரிப்பூக்கள் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது. உதிரிப்பூக்கள் வந்து ஒரு வெற்றி படம். அது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் வந்து வெற்றி படமா உதிரிப்பூக்களை எடுத்திருக்காரு. ஏன்னா உதிரிப்பூக்கள் வந்து ஒரு பியூர் சினிமா. உதிரிப்பூக்களை பார்க்கறதுக்கு ஜனங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு நம்பிக்கையான விஷயம். அப்படி வந்து ஒரு உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு படத்தை, ஒரு நுணுக்கமான உணர்வை ஒரு வெகு ஜனங்களுக்கான படமா ஒருத்தர் எடுத்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம். அதனால அது எப்பவுமே என்னுடைய ஒரு கல்ட்டு கிளாசிக்கலா இருக்கிறவங்க. அப்புறம் மகேந்திரன் சாரை பத்தி எனக்கு ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து அவர் மாதிரி பெண்களை போர்ட்ரேட் பண்றது கிடையாது. மெட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து மகேந்திரன் சார் மேல எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு. அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நான் வந்து மகேந்திரன் சாரை போய் மீட் பண்ணணும், பேசணும் அப்படிலாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் வட்டி முதலும் நீங்கள் தானே எழுதுனீங்க, நான் இப்போ தான் படித்தேன் புத்தகத்தை மொத்தம், படித்த உடனே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு ராஜமுருகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour பேசணும். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அந்த வட்டி முதலம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் மகேந்திரன் சார்ட்ட நான் ரொம்ப அடிக்கடி ஃபோன் பேசுறது உண்டு, நேரில் மீட் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்பை வந்து வட்டி முதலம் கிரியேட் பண்ணிச்சு. அவர் வந்து என்னங்க லைஃப்பில் இவ்வளோ விஷயத்த நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, எப்படி இவ்வளோ மனிதர்களை பார்த்தீங்க, எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு மகேந்திரன் சார் வந்து என்கிட்ட சொன்னதுங்கிறது வந்து அது அவருடைய பெருந்தன்மை. அவர் நம்ம பார்த்து வியந்த ஒருவர் அப்படி சொன்னது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வட்டி முதலம் வந்து எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்ததுங்கிறது பெரிய விஷயம். இப்படி வேலூர்லேருந்து லிங்கம் தோழர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, அவர் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி. அவர் வந்து வட்டி முதல் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். ஒவ்வொரு வாரமும் வட்டி முதல் வந்த உடனே மறுநாள் காலையில் எனக்கு பேசி இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னு சொல்லுவார். அவரை நான் அப்படிங்களாயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயதான தோழர் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி. அவர் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிக புத்தகங்கள் படித்ததுல அவர் ஒருத்தவர். அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து நமக்கு பேசுறாரு அப்படி. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிக மிக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்க லைஃப்பை பகிர்ந்துக்கிறது, இந்த வாரம் இதை எழுதலாமே, எங்கள் ஊரில் இப்படி நடந்தது ஒன்றுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சகல விதமான மனிதர்களையும் வட்டி முதலம் வந்து எனக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க 2 பக்கமுமே சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் ஒரு எழுத்தாளனாவோ ஒரு 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 கிரியேட்டராவோ இதை ரசிச்சவங்களும் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ கதை எழுதிருக்கீங்க, என்னோட கதையும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதைகளை சொல்றேன்னு கேட்குங்க. ஆனா இப்போ ஒரு எழுதுங்கன்னு சொன்னோடனே எழுத்து அவ்வளோ சுலபமா வந்துடாது. எனக்கு வந்து முதல்ல உங்களோட படிக்கும்போது ஆச்சரியம் எழுத்துல கூட இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இதை நம்மளும் கடந்து வந்திருப்போம், இவர் எப்படி இதை இவ்வளோ ரசிச்சிருக்காரு, எப்படி இதை இவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காரு, இல்லை இந்த இடத்த நான் கடந்து வந்தேன் ஆனால் இந்த இமோஷனை நான் வந்து டீப் டவுன் போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப முதல்ல உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களை எழுத்துக்கே வந்தேன். அப்போ முதல்ல நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதுக்கு, இதை இப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்த விஷயங்கள் என்ன? உங்களுடைய வாழ்க்கை அனுபவமா இல்லை புத்தகங்களா, எதுவாக இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய
அடிப்படையிலேயே எனக்கு அமைஞ்ச ஒரு லைஃப் டிராவல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு 30க்கு மேற்பட்ட வேலைகளை பார்த்துருக்கேன். அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப வெவ்வேறு விதமான வேலைகள். அதாவது நார்மலாகவே எல்லா மனிதர்களையும் பார்க்கக்கூடிய வேலைகள். மார்க்கெட்டிங் வேலை, டிவிஎஸ் மாதிரி ஒரு இடத்துல லேபர் வேலை, இப்படியான ஒரு வேலைகள். இந்த 25க்கு மேற்பட்ட வேலைகள் மூலமா எனக்கு அறிமுகமான நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வட்டி முதல் எழுதுனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் இயக்கம். நான் வந்து என்னுடைய சிறு வயதிலேயே வந்து எங்கள் குடும்பம் வந்து திராவிட இயக்க பின்புலம் உள்ள குடும்பம். பட் நான் வந்து எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலேருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு உருவானுச்சு. அதுக்கு வந்து என்னோட அண்ணன் சரவணன் அண்ணனும் யுகபாரதி அண்ணனும் தான் காரணம். அவங்க தான் எனக்கு லிட்ரேச்சர் அறிமுகப்படுத்தினாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்த தோழர்கள் அளவுக்கு இயல்புலேயே எளிமையானவர்கள் கிடையாது. அவங்க வந்து எளிமையை வந்து நான் எளிமையானவன் அப்படின்னு சொல்லிக்கிறத இடத்துலயே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப நேச்சரா அது வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். அந்த தோழர்களோட எனக்கு ஏற்பட்ட பழக்கம் வந்து அந்த காலகட்டத்திலேயே எனக்கு வாழ்க்கை பற்றின வேறு புரிதல்களை ஏற்படுத்திருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப மனதளவில் ஒரு ஜென் நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள். எனக்கு லைஃப்பை பற்றின எந்த விதமான பதட்டமோ பணம் குறித்தான பெரிய சிந்தனைகளோ இப்படி அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இடதுசாரி இயக்க தோழர்களும் அந்த தத்துவமும் தான். ஸோ அது எனக்கு அந்த காலகட்டத்திலே பழகிருச்சு. அதன் மூலமாக நிறைய ஒரு பெரிய இது விங்க ஓப்பன் ஆனிச்சு. அதன் மூலமாக ரஷ்யன் லிட்ரேச்சர் அறிமுகமானுச்சு. ஸோ நீங்கள் ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு பெரிய ஈவன் பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர்லையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. நம்ம 40களில் புதுமை பித்தன், அதுக்கு முன்னாடி பாரதியோடைய ஒரு சாரம், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த நூற்றாண்டோட துவக்கத்திலேயே அவங்களுடைய லிட்ரேச்சர்ல இருந்தது. அவங்க லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த எளிய மனிதர்கள், அவங்க வாழ்க்கை, அதெல்லாம் வந்து ரொம்ப அபாரமாக அந்த டைம்லேயே இருந்தது. ஸோ அந்த இலக்கியம் எனக்கு அறிமுகமானுச்சு. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 20 வயதுக்குள்ளாகவே லைஃப்பை பற்றின ஒரு போர்ட்ரேஷன் இருந்தது. அதன் பிறகு கரெக்டா எனக்கு பத்திரிகையாளருங்கிற ஒரு வேலை. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து விகடன் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளராக வேலைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது நிறைய மனிதர்கள் பத்திரிகையின் மூலமா, அதுவும் வந்து விதவிதமான மனிதர்கள். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து சிஎம் ஆஃபீஸ் போகலாம், இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஒரு பெரிய ஹீரோவை சந்திக்கலாம், ஒரு பெரிய டைரக்டரை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் சென்ட்ரலில் வந்து மீன்பாடி தள்ளுறவரோட நமக்கு ஒரு நட்பு இருக்கும். இந்த ஒரு இருக்கு இல்லையா, இந்த ஒரு நம்ம டாஸ்மாகில் போய் ஒருத்தவரை பேட்டி எடுக்கணும், ஒரு குடிமகனை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு பக்கமுமான விஷயத்த வந்து விகடன் ஓப்பன் பண்ணி விடுது. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய மனிதர்களை கொண்டு வந்து எல்லா விதமான தளங்களையும் லைஃப்பில் அறிமுகப்படுது. இப்படி வந்து எனக்கு நான் பார்த்த வேலைகள் லிட்ரேச்சரு, கம்யூனிஸ்ட் இயக்கம், விகடன் அப்படின்னு வெவ்வேறு விதமான, அதுக்கப்புறம் சினிமா. ஸோ இப்படியான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுனால யாரையும் நான் தேடியே போக வேண்டியதில்லை. ஒரு உலகம் வந்து என்ன தேடி வந்துச்சு. இப்போ உங்களோட புத்தகம் படிக்கும்போது இல்லை உங்களுடைய ஒர்க் எனக்கு பார்க்கும்போதே ஒரு ஆசை என்னவா இருக்கும்னா, வேற மாதிரி வாழ்க்கையை ரசிக்கணும், வேற மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையை ரசிச்சாலே ரொம்ப நியூட்ரிஷியஸாக மாறுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு உண்டு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முன்னளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிற வருத்தம் எல்லா பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி விகடன் பிளே மூலமாகவோ இல்லை இந்த மாதிரியான ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவங்க நிறைய புத்தகங்களை படிக்கலைனாலும் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு லிட்ரேச்சர் வந்து நம்ம படிக்கணும், இப்போ புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் ஏன் லிட்ரேச்சர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணங்கள் சொல்லுவீங்க? பொதுவாக கல்லூரிகளுக்கு போகிறது உண்டு. ஏன்னா மாணவர்கள் இளைஞர்கள்ட்டேருந்து தானே எதை இருந்தாலும் நம்ம வந்து தொடங்க முடியும். அதனால் பொதுவாக கல்லூரிகளுக்கு நான் போவேன். நான் அங்கே எங்கே போனாலும் நான் பேசுகிறது வந்து 2 விஷயம் மட்டும்தான். ஒன்று வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது, வாசிக்கிறது, ட்ராவல் பண்ணுறது. வாசிக்கிறதும் பயணமும் தான் நம்மளை வந்து எப்போவுமே உயிர்ப்போட வச்சுருக்கோம். அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்புங்கிற பழக்கம் வந்து
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வாசிக்கிறது வந்து நம்மளை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தும். என்னுடைய அனுபவத்தில் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு, வாசிக்கிறது வந்து நம்மளை ரொம்ப பக்குவப்படுத்தும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் நம்ம ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், ரொம்ப சீக்கிரம் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிடுறோம். இன்னைக்கு வந்து 1 மணி நேரத்தில் நம்ம 1000 ரீல்ஸ் பார்த்துடுறோம். கரெக்ட். ஆமா மண்டைக்குள்ள வந்து என்னென்னவோ போயிடுது வந்துட்டு இல்லையா? அப்படிதான் நம்மளை வந்து ரொம்ப எளிதாக வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு சமூகம் உருவாகிறது ரொம்ப அபத்தமான விஷயம். நம்மளை வந்து ஒருத்தவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறதுங்கிறது. ஏன்னா வந்து உலகம் எப்போவுமே நல்லது கெட்டதுக்கு நடுவில் தான் இருக்கு. எது நம்மளை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். அப்போ வந்து அந்த இடத்துல நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, லைஃப்பை வந்து இன்னும் விசாலமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து வாசிக்கிறதும் ட்ராவலும் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் வந்து இந்த ஜென்ரேஷன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்னுடைய பர்சனல் நோக்கமாகவும் அதை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் விகடனில் ஆடியோ வர்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எப்படியோ அதை போய் சேரட்டும் அவங்கள்ட்ட. மேபி அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நான் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணதாசனோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே போகிறோம். நம்ம கேட்கும்போது நம்ம இன்னொரு வகையில் பியூரிஃபை ஆகிறோம். ஜெயகாந்தனுடைய ஒரு கதையை ஆடியோவாக கேட்டுக்கிட்டே போகிறோம். வண்ணதாசனுடைய ஒரு இதை கேட்டுட்டு போகிறோம், அண்ணனோட கேட்டுட்டு போகிறோங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருது. அதனால எப்படியோ நீங்கள் வாசிங்க, உங்கள் காது மூலமாக கூட வாசிங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சின்ன வயசுலயே வந்து நமக்கு ஒரு சில பேர் இந்த புத்தகம் ரெக்கமெண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு சிறு வயதுல ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட புத்தகங்கள், அதை நீங்க வாசிச்சது, அதோடைய தாக்கம், அதை பத்தி சொல்லுங்க. என்னுடைய வாசிப்பு வந்து துவங்கினது வந்து ராணி காமிக்ஸில் தான். நான் இப்போவும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, காலேஜஸ் எல்லாம் போனால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது காமிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா எப்போவுமே வந்து வாசிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப எளிமையாக உருவாகணும், அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப, அவங்களுடைய நினைவுகளுக்கு ஏற்ப அப்படிங்கிறது. அது பழகிருச்சுன்னா அப்புறம் அது நம்ம அடுத்தடுத்து போவோம் நம்ம எப்போவுமே அப்படிங்கிறது. அப்படி வந்து காமிக்ஸ்லேருந்து தான் என்னுடைய வாசிப்பும் ஆரம்பிச்சுது. அப்புறம் அம்புலி மாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சுது. அதன் பிறகு வந்து என்னுடைய அண்ணன் வந்து சரவணன் வந்து கரந்தை தமிழ் சங்கத்தில் படிச்சிருந்தேன். அவருக்கு ஏற்கனவே வாசிப்பு, அவர் தமிழ் படித்ததுனால வாசிப்பு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அந்த டைமில் நான் காமிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த டைமில் கல்கின்னு நினைக்கிறேன், கல்கியில் வந்து வைரமுத்துவோடைய சிகரங்களை நோக்கி அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து வந்தது. அதுதான் நான் முதல்ல படிக்க ஆரம்பித்த ஒரு லிட்ரேச்சர். அப்போ வந்து அவருடைய தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், இமீடியட்டாக வந்து நம்மளை அந்த டைமில் வந்து புஷ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்படி வந்து சிகரங்களை நோக்கி படித்தப்போ என்னப்பா ஒரு மாதிரி இதாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு படிக்கிற அனுபவத்தை வந்து அது. அதன் பிறகு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்தன் யாருக்காக அழுதான் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதையை படிச்சா என்னப்பா இது இவ்வளவு ரியலிஸ்டிக்கா லைஃபை வந்து போர்ட்ரேட் பண்ணி, அப்புறம் வந்து ஜெயகாந்தன் எப்பவுமே வந்து தப்புன்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாதுறான்னு சொல்ற ஒரு வாத்தியார். நம்ம அது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அதை பிரேக் பண்ற ஒரு வாத்தியார் அவர். அக்னி பிரவேசமா இருக்கட்டும். அப்ப ஜெயகாந்தன் அறிமுகம் ஆகிறார் அண்ணா மூலமா. அப்ப ஜெயகாந்தன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுஜாதா வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லுவார். நீங்க சுஜாதாவை படிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு பக்கம் நம்ம படிச்சு சிலாகிச்ச விஷயத்த 2 வரியில சொல்லிடுவார் அவர். அப்படி ஒரு ரைட்டிங் ஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வர்றார். மேலை நாடுகளில் ஏற்கனவே அந்த ரைட்டிங் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அவர் தமிழ்ல வந்து நான் முதல்ல படிக்கும்போது சுஜாதாவை படிக்கிறேன், ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அதுக்கப்புறம் அவருடைய வேர்ல்டுக்குள்ள போகும்போது என்னடா இவ்வளவு சுவாரஸ்யமா ஒருத்தர் லைஃபை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு அவரோட ரைட்டிங் சுவாரஸ்யம் தான். அந்த ரைட்டிங் சுவாரஸ்யத்தை எனக்கு தெரிஞ்சு சுஜாதா தான் நான் அந்த விஷயங்கள். அப்ப அது அதன் பிறகு அசோகமித்திரன் அறிமுகம் ஆகிறாரு. அசோகமித்திரன் அறிமுகமான பிறகு அது ஒரு ஆழ்கடல். இதெல்லாம் நம்ம ஒரு படிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் இல்லையா. அப்போ வந்து அசோகமித்திரன்ட்ட வந்து நிற்கும்போது நான் ரொம்ப அசோகமித்திரனுடைய இன்னைக்கு எனக்கு என்னை ரொம்பவும் வசீகரிக்கக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து அசோகமித்திரன். அவருடைய ரைட்டிங் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸான ரைட்டிங். அதாவது ஒருத்தவரை வந்து இமோஷனல் ஆக்கணும்னு எழுதாம
ரொம்ப ஷட்டிலா ஆனா மிகப்பெரிய எமோஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர். அசோகமித்திரன் ரைட்டிங் தான் என்ன ரொம்ப அந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சுந்தர் ராமசாமியுடைய புளிய மரத்து கதைகள், ஏஜேசியோட குறிப்புகள் அதெல்லாம், அப்புறம் வண்ணதாசனுக்கு வர்றோம். இப்படி வந்து அது லிங்கா போயிட்டு வண்ணதாசன் போகும்போது உலகத்தை இவ்வளவு ஈஸ்தட்டிக்கா ஒரு ஆளால பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடம் உருவாகுது. அதுக்கப்புறம் அழகிய பெரியவன், அழகிய பெரியவனோட ரைட்டிங்லாம் அதுக்கப்புறம் அறிமுகமாகுது. சோ தர்மன் அவரோட ரைட்டிங்லாம் அருமாறு. அப்புறம் செல்வராஜ் தோழருடைய தோல், அந்த இதெல்லாம் அறிமுகமாகும் போது வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஜனங்களுடைய சமூக நெருக்கடி, ஒடுக்கப்பட்டவர்களுடைய வழி, இதெல்லாம் வந்து வெறும் பிரீச்சியா இருந்தா அது நமக்கு வந்து சேராது. பொலிட்டிக்கல வந்து நம்ம பிரீச்சியா சொன்னா அது ஆர்ட் ஆகவே ஆகாது. ஆனா இவங்களோட ரைட்டிங்ல அது வந்து ஆர்ட்டா மாறுது, லிட்ரேச்சரா மாறுது. அவங்க லைஃப் வந்து எனக்கு உள்ள கண்மணி குணசேகரனோடது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மண் சார்ந்த ரைட்டர்ஸ். கீராவுக்கு அப்புறம் இவங்களோட இவங்க இன்னும் டீப்பா அந்த உலகத்தை, அவங்களுடைய வாழ்க்கைய, வழியை சொல்ற, பிற்படுத்தப்பட்ட தலித்துகளுடைய வாழ்க்கையுடைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த விஷயம் வந்து நமக்கு இன்னும் பழங்குடியினருடைய வாழ்க்கையை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு பெரிய ரைட்டிங் ஃபார்ம் வருது. நான் எப்பவுமே வந்துட்டு ரைட்டிங்கை ஒரு ஆர்ட்டா தான் பாக்குறேன். நான் அரசியலை தனிச்சு பேசுவேன், அது எனக்கு ஒரு பிடிக்காதுங்கிறத நான் கண்டிப்பா வந்து அது எனக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ். ஆனா அதை நான் தனியா தான் பேசுவேன், நான் ஆர்ட்டை தனியா பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆர்ட்டை வந்துட்டு இந்த விஷயத்தை எழுதுனதுனால அவர் வந்து சிறந்த ரைட்டர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப முக்கியம் ஆர்ட் தான், ரொம்ப முக்கியம் லிட்ரேச்சர் தான். அவங்களுக்கு தெரிஞ்ச லைஃபை அதுல எவ்வளவு உச்சமா சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிதான் எனக்கு வந்து ராணி காமிக்ஸ்ல இருந்து இது வரைக்குமான விஷயத்த ஒவ்வொருத்தவங்களும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்து வரும்போது அவங்க நிறைய ரஷ்யன் லிட்ரேச்சரு, லத்தீன் அமெரிக்க லிட்ரேச்சர் இதையெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சார்ந்த நண்பர்கள் ஒரு புத்தகமா அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஸோ அப்படி ராணி காமிக்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த வாசிப்பு வந்து வேற வேற தளத்துக்கு வந்து நிறைய நண்பர்களால எடுத்து செல்லப்பட்டது. இந்த சமூகம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரே நாள்ல ஒருத்தவரை ஹீரோ ஆக்குறது, ஒரே நாள்ல ஒருத்தவரை வில்லன் ஆக்குறது. அதுவும் ஒரு உயர்ந்த லிட்ரேச்சரோ, ஒரு உயர்ந்த ஆர்ட்டோ, ஒரு உயர்ந்த தத்துவமோ எப்படி உருவாகும்னா, இதையெல்லாம் கண்டுக்காம நம்ம வேலையை பார்க்கும்போது தான் நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறது ஒரு நோயின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாம்சங்ல தொழிற்சங்கம் வேணும்னு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, அந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத மொபைல் பயன்படுத்துறவங்களுக்கு தெரியணும்.